இந்த சூழல்ல தான் ஸ்பெயின், நார்வே, அயர்லாந்து, போர்ச்சுகல் உள்ளிட்ட 8 ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு காசா பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான நாடு, எனவே அதை ஆக்கிரமிக்க கூடாது என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய பகிரங்க நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு நம்ம சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் ஒரு அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பதாக என்ன சொன்னார்னா, காசாவை ஏன் திரும்ப நாங்கள் பிடிக்க போறோம்னு சொன்னா 22 மாதங்களாக செய்த யுத்தம் தோல்வி அடைந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருந்தார். இப்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும், அதாவது அவங்க ஆயுதத்தை கைவிடணும். அதே நேரத்தில் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோ அல்லது யாசர் அரபாத் உருவாக்கிய PLO இந்த 2 பேருமே காசாவை ஆளக்கூடாது. இவங்க இல்லாத ஒரு சிவில் நிர்வாகம் வருவதாக இருந்தால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னன்னா, இத்தனை நாட்களாக யுத்தத்துல தோல்வி, யுத்தத்தில் ஜெயிக்க முடியல, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியல, பணைய கைதிகளை மீட்க முடியல, இது எதையுமே பண்ண முடியாத கையாளாகாத ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க ஆளக்கூடாதுன்னு இருக்கிறான். உள்நாட்டில் நீயே ஆளக்கூடாதுன்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் காசாவில் நீங்க ஆளக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ஆயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவை தவிர எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சரணடைங்கன்னா இது நடக்க போற விவகாரமானா நிச்சயமாக நடக்க போகிற விவகாரம் கிடையாது. ஆனாலும் என்னன்னா, இந்த யுத்தத்தை காலத்தை இழுக்கணுங்கிறதுக்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நிராயுதபாணி ஆக்குகிற வரைக்கும் நாங்கள் யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று மீண்டும் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் 22 மாதங்கள் தோல்வி விட்டிருக்கிறது. இந்த யுத்தம் இஸ்ரேல் தரப்புக்கு பகிரங்க தோல்வி என்று அறிவிப்பு வெளியாகிற நேரத்தில் இந்த உலகத்தில் இனி அவர்கள் ஆட்டம் போட முடியாது என்கிற ஒரு சின்ன இராணுவத்திட்ட போய் தோத்துட்டோமே என்கிற அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இவ்வளவு அநியாயத்தையும் அவங்க பண்ணி வர்றாங்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நெதன்யாகுனுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல் அவீவில் ஆர்ப்பாட்டம் நடந்த மாதிரி இன்னும் உலகின் பல நாடுகளிலையும் நேற்றைய தினம் மிக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கு. நம்முடைய நாட்டிலும் கொழும்புல எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை 3 மணியிலிருந்து ஒரு பேரணி விஹார மகாதேவி பார்க்ல ஆரம்பிச்சு ஹைப்பா கோனர் வரைக்கும் செல்ல இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலைக்கான ஒரு பேரணியாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று டியூனிஷியாவில், டர்க்கியில என்று பல நகரங்களிலும் பல நாடுகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல தான் இவ்வளவு காலமாக இந்த பெஞ்சமின் நெதன்யாகுவை தூண்டி விட்டு இவ்வளவு அநியாயத்துக்கு காரணமாக இருக்கிற 2 பேர்ல ஒருத்தன் தான் ஸ்மாரிச் என்கிற இஸ்ரேலுடைய ஒரு இனவாத அமைச்சர். அவனே இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, மீடியாக்களுக்கு வந்து காசாவில் நெதன்யாகுவினுடைய வெற்றி திறன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாரு. காசாவில் நெதன்யாகு ஜெயிக்க முடியாது, அவர் தோத்துட்டாரு, இஸ்ரேல் பட காசாவுக்குள்ள தோத்துருச்சு, அதை அவர் கேபினட் மீட்டிங்லேயே வந்து பகிரங்கமாக ஒத்துக்கொண்டதை நாங்கள் கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவரும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில்